வணக்கம்டா மச்சான். இன்றைக்கி நம்ம ஆர்டிமியா கல்ச்சர் எப்படி ஈஸியாக அதிக குவான்டிட்டியில் வித்தவுட் யூஸிங் ஏர் பம்பில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஆர்டிமியான்னு என்னென்னு பார்த்துடலாம். ஆர்டிமியா இல்லைனா பிரைன் ஷ்ரிம்ப்புன்னுவாங்க. நான் இப்போ இந்த காமிக்கிறேன் இந்த டேப்லெட், இந்த ஒரு டேப்லெட் வச்சு 1 இல்லை 10 இல்லை 100 இல்லை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிரைன் ஷ்ரிப்பை கொண்டு வரலாம் உயிரோடு. அதை எடுத்து நம்ம மீன்களுக்கு சாப்பாடாக போடுவோம். அதுவும் அந்த சின்ன சின்ன மீன், அந்த கப்பியோட குட்டி, அந்த பீட்டாவோட குட்டி, அதெல்லாம் போட்டால் ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும், எதுவும் சீக்கிரமாக சாவாது. ஸோ இப்போ வாங்க உடனே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆர்டிமியா கல்ச்சருக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட். ஃபஸ்ட்டு கல்லுப்பே, அப்புறம் பிளாஸ்டிக் பாக்ஸ், அப்புறம் வாட்டர் நாட் த மக், அப்புறம் இதுதான் இருக்கலே மெயின் திங், இந்த ஆர்டிமியா டேப்லெட். இது ஒன்று 20 ரூபா. நீங்கள் அக்வாரியம் ஷாப்பில் கேட்டால் கிடைக்கும். ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, கேப்பை கட்டிட்டு இப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு. அப்புறம் பாட்டிலை வெட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், இதை எடுத்து இப்போ சிசர்ஸ் எடுத்துகிட்டு 2 வெண்ட் க்ரியேட் பண்ணணும் சின்னதாக. இப்போ நான் அதை வீடியோவில் பண்ணுவேன், அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது ஏன் நீங்கள் வீடியோ பார்க்க தான் தெரியும், இப்போ சொல்கிற எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியாது. Hello, welcome to Fisherman 69. When Fisherman 69 in the waters, you shines when the field fine. Thanks for watching and subscribe to Fisherman 69. ஸோ இப்படி தான் நம்ம அந்த பாட்டிலில் வெண்ட் க்ரியேட் பண்ணோம். 2 வெண்ட்டு சின்னதாக ஆப்போசிட் சைட்ஸில். ஸோ இப்போ தான் நம்ம ஆக்சுவல் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது. கல் உப்பு வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சமும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் மாட்ரேட் அளவுக்கு கொட்டிட்டு அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் அந்த மக்கில் வச்சுருந்த தண்ணியை ஒரு ஹாஃப் இல்லைன்னா அபோவ் ஹாஃப் ஆஃப் த பிளாஸ்டிக் பாக்ஸை ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஏதாவது குச்சி இல்லை ஏதாவது ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிடுங்க. கலக்கணுன்னே அந்த வாட்டரும் அந்த சால்ட்டும் நல்லா டிசால்வ் ஆகிடணும். டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த ஆர்டிமியா டேப்லெட் எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் A4 ஷீட்டில் கொட்டணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இப்படி தான் இருக்கும் ஆர்டிமியா டேப்லெட்ஸ். இந்த ஒரு டாட் இருக்குல்ல, அந்த பவுடர், இந்த ஒரு டாட்டுமே ஒரு எக்கு. இந்த ஒரு எக்லேருந்து தான் ஒரு பிரைன் ஷிப் ஃபார்ம் ஆகும். ஸோ எத்தனை எக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஒரு டேப்லெட்டில். ஸோ அவ்வளோ பிரைன் ஷிப் ஃபார்ம் ஆகும். இப்போது நம்ம வெண்ட் போட்ட பாட்டிலை பிளாஸ்டிக் பாக்ஸ் கண்டெய்னிங் கல் உப்பு வாட்டரில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணணும் என்னென்னா அந்த வெண்ட்டும் இந்த வாட்டர் லெவலும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு. அதாவது அந்த வெண்ட்டு வாட்டர் லெவலோட கீழே இருக்கணும். ஸோ என்கிட்ட வந்து கரெக்டாக இருந்தனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணுறேன். அப்போ தான் லைக் அட்லீஸ்ட் 1-2 சென்டிமீட்டர்ஸ் ஆகுது வெண்ட்டோட வாட்டர் லெவல் மேலே இருக்கணும். அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். இப்போது நம்மக்கிட்ட இருக்க ரிமைனிங் கல்லுப்பை அந்த பாக்ஸில் இந்த வாட்டரில் கொஞ்சம் சைடில் கார்னரில் கொஞ்சம் போட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. ஏன்னா நடுவில் தான் டேப்லெட் பவுடரை கொட்ட போகிறோம், அங்கே தான் நமக்கு பிரைன் ஷிப் ஹேட்ச் ஆகும். இப்போது ஏன் பாட்டிலில் வெண்ட் போட்டேன்னு ரீசன் சொல்லிடுறேன். பவுடரை நம்ம நடுவில் தான் கொட்டுவோம். நடுவில் கொட்டினால அது 24 ஹவர்ஸில் பிரைன் ஷிப் ஹேட்ச் ஆகிடும். ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் இந்த ரிமைனிங் டெட் செல்ஸ் இருக்குல்ல, அது இந்த பாட்டில் மேலேயே ஃப்ளோட் ஆகிடும். ஃப்ளோட் ஆகிறனால நம்ம ஈஸியாக பிரைன் ஷிப்பை எடுத்து ஃபீட் பண்ணிடலாம். ஏன்னா பிரைன் ஷிப் அது தண்ணி வெளியில் தான் இருக்கும், இந்த டெட் செல்ஸ் வந்து மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் பாட்டில் உள்ள. ஸோ அதனால தான் நம்ம வெண்ட் போட்டோமே. 24 hours later. 24 மணி நேரம் பின் இப்போ எனக்கு பிரைன் ஷிப் ஹேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த சின்னதாக குட்டியாக நவுறுது பாருங்கள், அதுதான் பிரைன் ஷ்ரிம்ப்பு. என்னடா வீடியோ ஸ்டார்டிங்கில் வேறு ஏதோ ஒன்று காமிச்சேன், இப்போ என்னடா சின்னதாக வேறு ஏதோ போகுதுன்றீங்களே. அது வந்து ஆக்சுவலி இதுதான் இன்னும் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸுக்கு வளர்ந்துடும். ஸோ நீங்கள் அதை வளர்கிறதுக்கு முன்னாடியே இதை நீங்கள் எடுத்து சின்ன மீன்கள், அது குட்டி போடும்ல மீன், அதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிடலாம். அது வளர்ந்துருச்சுன்னா அதை நீங்கள் பெரிய மீனுக்கே டேரெக்டாக ஃபீட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Fisherman 69. Fisherman 69 is back, the Fisherman 69, Fisherman 69. He don't eat fishes, but Fisherman 69. Everyone say thanks for watching Fisherman 69, Fisherman 69.